ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக, ஆராதனை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் பிரசன்னராயிரும். இந்த ஆராதனை ஆசீர்வதியும். நாங்கள் வந்தது நல்லது உணர்வுகளாக திரும்பி செல்ல கிருபையை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இதயங்களின் தியானமும் உமது சமூகத்திலே ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமேன். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் பேரிலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த ஆண்டவருக்கும் உங்கள் திருச்சபையின் போதகர்களுக்கும் மற்ற அங்கத்தினர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாஸ்பிட்டாலிட்டி பொதுவாக தமிழர்கள் இந்த விருந்தோம்பலிலே மிகவும் சிறப்பானவர்கள். நான் ஒரு விடுமுறை வேதாம பள்ளிக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சென்றிருந்தேன். அங்கு சென்றிருந்த பொழுது ஒரு இல்லத்தினர் எங்களை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய வீட்டிலே நாங்கள் தங்கினோம். மிகவும் சிறிய ஒரு வீடு, அதிலே நாங்கள் தங்கினோம். காலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் தான் போய் குளிச்சுட்டு வருவோம். குளிச்சுட்டு வந்து அவங்க சாப்பாடு ரெடியாக வச்சுருப்பாங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் விபிஎஸ் போயிடுவோம். மத்தியானம் வந்து பார்த்தா ஒரு துணி இருக்காது. எங்கடா அந்த துணியெல்லாம் போச்சு அப்படின்னு பார்த்தா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, எல்லா துணியும் எங்கள் துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீட்டாக துவைச்சி காய வச்சு மடித்து கொண்டு வந்து வச்சுருவாங்க. அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா அயர்ன் பண்ணி வச்சு, அதோடு எவ்வளவு நல்ல உணவு எங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்த நல்ல உணவை எங்களுக்கு தந்தார்கள். ஒரு முறை அவர்களிடம் நாங்கள் கேட்டோம், இதெல்லாம் எப்படி நீங்கள் செய்கிறீங்க என்று சொல்லும் பொழுது, ஐயா, இங்கே இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் இவற்றை செய்கிறோம். இது நாங்கள் முதல் முறையாக செய்கிறோம். நாங்கள் வீடு கட்டும்படியாக இருந்த ஒரு பிளாட், அதை விற்று நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எத்தனையோ பேர் நிறைவை வைத்து கொண்டு ஊழியத்திற்கோ இப்படிப்பட்ட காரியங்களுக்கோ செலவு செய்வதை யோசித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்டை விற்று, நிலத்தை விற்று இந்த ஊழியத்தை அவர்கள் தாங்கினார்கள். அவங்களுக்கு குழந்தைங்க இல்லை, ஆனாலும் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக அனைத்தையும் செய்தார்கள்.
இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி என்பதற்கு இப்போ நமக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது. முன்னால் சொல்லுவாங்க, விருந்தும் மருந்தும் எத்தனை நாளுங்க? 3 நாள். மரியாதையை கிளம்பிடணும். விருந்தாளியாக போனால் 3ஆம் நாள் முடியணும், மரியாதையை கிளம்பிடணும். ஆனால் கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவுகின்ற நேரத்தில் நாம் இதெல்லாம் கவுண்ட் பண்ணாமல், இதெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் ஊழியர்களுக்கு நாம் செய்வோம். வாசிக்க கேட்ட 2வது வேத பாடத்தில் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். அந்நியரை உபசரிக்க மறவாதே, அறியாமல் சிலர் தேவ தூதர்களையும் உபசரித்தது உண்டு. ஆதியாகம புத்தகத்தை நாம் பார்த்தோமே, அந்த 3 பேருக்காக ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிரமங்களை எல்லாம் பார்த்தோம். மனைவிக்கு போய் சொல்கிறாரு, மாவு எடுத்து நீ ரொட்டி சுட்டு கொண்டா, கண்ணுக்குட்டியை குடிச்சு கொடுத்து வேலைக்காரன் போய் சீக்கிரமாய் சமை கொண்டு வந்து அந்த நபர்கள் முன்பதாக வைத்து, ஐயா உணவு அருந்துங்கள் என்று சொல்லுகிறார். அவருக்கு தெரியவில்லை, பகல் தேவதூதர்கள். இப்படியாகத்தான் இருந்தது. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், கிறிஸ்து விருந்தோம்பலுக்கு அழைக்கின்றார். கிறிஸ்து விருந்தோம்பலுக்கு அழைக்கின்றார். வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21வது அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை நாம் வைத்துக் கொள்வோம். இஸ்ரவேல் நாட்டிலே கலிலேயா கடலில் கரையிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஆலயம், மிகவும் சிறிய ஒரு ஆலயம், ஆனால் அழகான ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தின் பெயர் பீட்டர்ஸ் பிரைமசி, சர்ச் ஆஃப் பீட்டர்ஸ் பிரைமசி. அதாவது ஆண்டவர் பேதுருவை கண்டு என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். அந்த இடம், இந்த வாசிக்க கேட்ட பகுதி அந்த இடத்துல தான் நடந்ததாக சொல்லுகிறார். பின்வாங்கின சீடன். முதலாவதாக நாம் பார்ப்பது பின்வாங்கின சீடன். அநேக வேத அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த பகுதி பிற்சேர்க்கை என்று சொல்லுவார்கள். அது பிற்சேர்க்கையாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, இது நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. இங்கு நாம் என்ன பார்க்கிறோம்? இங்கு ஒரு அற்புதம் நிகழ்கிறது. இந்த பேதுரு என்ன சொல்லுகிறார்? பின்வாங்கி போகிறார். ஊழியத்திற்கென்று ஆண்டவர் அழைத்தார். மீன் பிடித்து கொண்டிருந்தார். மீன் பிடித்து கொண்டிருக்கிறவரை பார்த்த ஆண்டவர் என்ன சொல்லி கூப்பிட்டாரு? என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொன்னார். மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொன்னார். கேட்ட உடனே இவங்க என்ன செய்கிறாங்க? வலைகள், படகு எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது? பேதுரு சொல்லுகிறார், நான் மீன் பிடிக்கப் போகிறேன். பின்வாங்கி போகுது. நம்ம வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் இப்படி தான் நடக்குது. என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் தாராபுரம் பகுதியிலே உள்ள ஒரு மிகவும் பின்தங்கிய ஒரு கிராமத்தில் நான் முதல் முறையாக பணியாற்றும்படியாக போடப்பட்டேன். சர்ச் ரெக்கார்டை எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 21 கிராமங்கள் அதில் இருந்தது. ஆனால் இப்பொழுது உயிரோட்டம் உள்ள சபையாக இருப்பது 6 கிராமங்கள் என்று காட்டினார். மீதியில் என்ன ஆச்சுன்னா பின்வாங்கி போட்டாங்க. சரி, அந்த சபைகளை போய் பார்க்கலாம் என்பதாக ஒரு சபைக்கு போனேன்.
அந்த மக்கள் பேசுகிற அதே மொழியில் நான் ஏதாவது ஒன்று ரெண்டு வார்த்தை சொல்லுவேன். கஷ்டமாக இருந்தால் நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள். சிரிப்பு வந்தால் அமைதியாக சிரிக்கும். சைக்கிளில் தான் போவோம். அங்கே எனக்கு ஒரு உபதேசியார் இருந்தார். அவரும் என்னோட சைக்கிளில் வருவார். போன உடனே பார்த்தாங்க. யாருங்க இது என்று கேட்டார்கள். உபதேசியார் சொன்னார், நம்ம புதுசாக வந்திருக்க ஐயர் இவர் தான் என்று சொன்ன உடனே அந்த ஊரில் இருந்த ஒரு வயசான பாட்டியம் என்ன பண்ணாங்க, ஒரு கட்டில் எடுத்து போட்டு, ஐயா கோருங்க அப்படின்னாங்க. எனக்கு என்ன சொன்னாங்கன்னு புரியலை. கோருங்க, நான் பிறந்த உடனே எல்லாம் திருச்சியில். உடனே அந்த உபதேசர் சொன்னா, ஐயா உட்காருங்கன்னு சொல்கிறாங்க, உட்காருங்க. உட்காந்து அடுத்த கேள்வி என்ன கேட்டாங்க தெரியுமா? ஏன்னு ஐயர, உங்களுக்கு இந்த புற்று பைக் இல்லைங்களா, மோட்டார் சைக்கிள், அதுக்கு அவங்க வச்சிருக்க பேரு புற்று பைக். இல்லைம்மா என்கிட்ட இருக்கு. சரி, வர கோதுமை பால் பவுடர்னா நீங்களே சாப்பிட்டுக்கிறீங்களே, எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தா என்ன? அதாவது முற்காலத்தில் மிஷினரிகள் வந்த பொழுது மக்கள் வறுமையில் இருந்த நேரத்திலே, பஞ்சத்தில் அடிபட்டு கிடந்த நேரத்தில் அவர்களுக்கு கோதுமையும் பால் பவுடரும் கொடுத்தார். சிபி ஃபர்த் என்று சொல்லக்கூடிய ஒரு இந்திய திருச்சபை வரலாற்று ஆசிரியர், அவர் இதை குறித்து எழுதும்போது இந்த மக்களுக்கு ஒரு பேர் வைக்கிறார். ரைஸ் கிறிஸ்டியன்ஸ் என்று பேர் வைக்கிறார். அரிசி கிறிஸ்தவர். அவங்க கேட்டவங்க நான் சொன்னேன், அப்போ ரொம்ப ஒல்லியாக இருக்கு. நான் அவங்கள பார்த்து சொன்னேன், அம்மா இன்னைக்கு பாருங்கள், அரிசி இது பால் பவுடரும் கோதுமையும் சாப்பிட்டு வளர்ந்த உடம்பா இது என்று சொல்லிட்டு, இந்த உலகத்தில் யாருமே தர முடியாத ஒன்று நான் உங்களுக்கு தர முடியும். அது என்னதுங்க? இயேசு கிறிஸ்து. அவர் நம்ம பாவத்திலேருந்து நமக்கு ரட்சிப்பு கொடுத்தார். அவர் நமக்கு மறுவாழ்வு கொடுக்கிறார். எல்லாம் சொன்ன நம்ம பொறுமையை கேட்டு என்ன சொன்னாங்க, அதெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு கோதுமையும் பால் கொடுத்தா, இவ்வளவுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. பின்வாங்கி போறவர். ஆனால் கடவுளோட கிருபையினால மேலும் ஒரு 6 கிராமங்களை அந்த 2 ஆண்டுகளிலே கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வர முடிந்தது. இதை எதற்காக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், பின்வாங்கி போன அந்த சீடன் பேதுரு என்ன செய்கிறார் பாருங்கள். இந்த பேதுரு ஒரு சாதாரண மீன் பிடிக்கிறவராய் இருந்தவரை ஆண்டவர் அழைக்கின்றார். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே நாம் இப்பொழுது பார்ப்பது என்னவென்றால், இந்த மனிதன் பின்வாங்கி போனான். அவருடைய வாழ்க்கை பிறகு எப்படி இருந்தது என்று நாம் வரலாற்றை பார்க்கலாம். மீண்டுமாக ஆண்டவருடைய அழைப்பை பெற்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் கிறிஸ்துவுக்கென்று மிகப்பெரிய ஒரு சாட்சியாக மரித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த அழைப்பை உதாசீனம் செய்கின்றவர்கள் நிச்சயமாய் இழந்து போகின்றவர்களாக இருப்பார்கள். வரலாற்று சம்பவத்தை ஒன்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். டேவிட் லிவிங்ஸ்டன் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். டேவிட் லிவிங்ஸ்டன் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு மருத்துவர். இருண்ட கண்டம் என்று சொல்லப்படுகின்ற ஆப்பிரிக்காவை அவர் வெளி உலகிற்கு காட்டினார். ஒரு மிஷனரியாக சென்றவரை இந்த உலகம் எப்படி பார்த்தது என்றால், ஒரு கண்டுபிடிப்பாளராகத்தான் பார்த்தார். அவர் ஒவ்வொரு இடமாக சென்று அந்த
ஆப்பிரிக்காவில் இருக்க பல காரியங்களை கண்டுபிடித்தார். அப்படி அவர் கண்டுபிடித்ததில் ஒன்று தான் விக்டோரியா ஃபால்ஸ். இவர் உள்ளே போய்விட்டார். அவர் எங்கே போனார் என்று மக்களுக்கு தெரியவில்லை. அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறியது இங்கிலாந்து நாட்டிலே. பாராளுமன்றத்தில் என்ன சொன்னார்கள்? இராணுவத்தை அனுப்புங்கள், எப்படியாவது இந்த டேவிட் லிவிங்ஸ்டனை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அப்பொழுது அங்கிருந்த ஒரு பத்திரிகையாளர் ஸ்டான்லி என்று சொல்லுகின்றவர், இராணுவம் வேண்டாம், நான் போய் அவரை கண்டுபிடிக்கிறேன் என்று சொல்லி அவர் அந்த காட்டிற்குள்ளே சென்றார். அநேக நாட்கள் அவர் நடந்து பல இடங்களிலே சுற்றி திரிந்து கடைசியிலே ஒரு சிறு குளத்தை கண்டாராம். அந்த குளத்துக்கு அருகிலே ஒரு கூடாரம் இருந்தது. பக்கத்தில் இருந்த கல்லிலே ஒரு மெல்லிய உருவம் உட்கார்ந்து பார்த்தார். பார்த்த உடனே தெரிந்து கொண்டால் ஒரு வெள்ளையர். அவரிடம் நேராக சென்று கேட்டாராம், ஐயா, தாங்கள் தான் டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டனா என்று கேட்டார். இவர் அவரை பார்த்து ஆமாம் என்று சொன்னார். உடனே இவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவரிடம் சொன்னார், ஐயா, உங்களை தேடித்தான் நான் வந்தேன். உங்களை காணவில்லை என்று இங்கிலாந்து நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. உங்களை நான் கண்டுகொண்டேன் என்று சொன்ன பிறகு உங்களோடு சில நாட்கள் நான் தங்கியிருக்கலாமா என்று கேட்கிறார். சரி, தங்கி இருங்கள் என்று சொல்லிவிட்டார். சில நாட்கள் கழித்த பிறகு அவர் கிளம்பி செல்வதற்கு முன்பதாக அவரை பார்த்து கேட்கிறார், ஐயா, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். நான் ஒரு நாத்திகன். ஆனால் இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். எனக்கு நீங்கள் ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று கேட்டாரா. அவரை பார்த்து டேவிட் லிவிங்ஸ்டன் சொன்னார், எப்படி, யார் உங்களுக்கு இயேசுவை குறித்து சொன்னது? நான் ஒரு வார்த்தை சொல்லவில்லையே. யார் இயேசுவை குறித்து சொன்னார்கள் என்று கேட்ட நேரத்தில் அந்த ஸ்டான்லி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஐயா, நீங்கள் சொல்லவில்லை, ஆனால் உங்கள் வாழ்க்கை எனக்கு சொல்ல, உங்கள் வாழ்க்கை எனக்கு சொல்ல. இன்னைக்கு கிறிஸ்தவம் தோற்று போய் நிற்பதின் காரணம் நம்முடைய வாழ்க்கை மக்களோடு பேசுவது கிடையாது. இதை நாம் ஏற்றுக்கொள்ளாத, மறுப்பதற்கு இங்கு இடமில்லை. நம்முடைய வாழ்க்கை மக்களோடு பேசுவது கிடையாது. ஹைதர் அலி ஸ்வாட்ஸை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என்னிடத்தில் சமரசம் பேச வேண்டும் என்றால் அந்த கிறிஸ்தவரை அனுப்புங்கள். காரணம், அவர் என்னை ஏமாற்ற மாட்டார். இன்னைக்கு யாராவது சொல்ல முடியுமா நம்மளை பார்த்துட்டு? இன்றைக்கு குற்ற சரித்திரங்களை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அநேக கிறிஸ்தவர்களின் பெயர்கள் அதில் இருக்கின்றன. இதுதான் இன்றைய நிலை. இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் அங்கேயே இறந்து போகிறார். இறந்த உடனேயே அவரை அடக்கம் செய்வதற்காக இங்கிலாந்து நாட்டிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். அந்த பழங்குடியின மக்களோ வந்து முழங்கால் படையிட்டு கெஞ்சுகிறார்கள், அவர் எங்களுக்காக வாழ்ந்தார், தயவு செய்து அவரை எங்களுக்கு கொடுங்கள், நாங்கள் எங்களுடைய பூமியிலே அடக்கம் செய்து கொள்கிறோம். பெரிய தர்க்கங்களுக்கு பிறகு கடைசியாக அவர்கள் கேட்டது, அவர்களை அதிகமாக நேசித்தார், அவருடைய இதயத்தை மட்டுமாக எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய பூமியிலே வைத்துக் கொள்கிறோம், சரி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பிறகு அவர்கள் தங்களுக்கு தெரிந்த அறுவை சிகிச்சையின் மூலமாக அவருடைய இதயத்தை எடுத்தார்கள். பிறகுதான் தெரியும் அவங்க எடுத்தது இதயம் என்ன, கல்லீரல். அவருடைய உடலை மிகவும் மரியாதையாக கொண்டு வந்து வெஸ்ட்மினிஸ்டர் ஆபியிலே அதை அடக்கம் செய்தார். அவருடைய கல்லறைக்கு நான் சென்றிருக்கிறேன். அவரை அடக்கம் செய்த நேரத்தில் ஒரு மனிதன் உட்கார்ந்து பயங்கரமாக அழுது கொண்டிருக்கிறார். அடக்கம் முடிந்தது. யூஸ்வலாக பிரிட்டிஷ் பீப்புள் வந்து அழுக மாட்டாங்க. மரணங்கள்னு அழுகிறது ரொம்ப இங்கே ரொம்ப அழுதுகிட்டு இருக்க பார்த்தோன்னே
போய் கேட்குறாங்க, ஏன் அவளை அழுதுகிட்டு இருக்க? அவர் உன்னுடைய சொந்தக்காரரா, உன் நண்பரா? எல்லாம் கேட்குறாங்க. அவருக்கு சுவாமி இருந்துட்டு சொல்கிறாரு, அவரும் நானும் ஒன்றாக படித்தோம். ஒரு கூட்டத்திலே ஆப்பிரிக்கா தேசத்திற்கு செல்ல வேண்டும் என்று அழைப்பு வந்தது. அந்த கூட்டத்தில் நாங்கள் 2 பேரும் கை தூக்கினோம். 2 பேரும் கை தூக்கி ட்ரைனிங் போனோம். மிஷினரி ட்ரைனிங் முடிந்த பிறகு நான் பின்வாங்கி போனேன். அவர் மிஷினரியாக சென்றார். இன்றைக்கு அவர் மகிமைக்குள்ளே சென்று விட்டார். நான் இழந்தவனாய் நிற்கிறேன் என்றார். ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் நாம் பின்வாங்கி போனோம் என்றால் இழப்பு நமக்குத்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மீண்டுமாக ஒரு அழைப்பு வருகிறது. இங்கு நாம் பார்க்கிறோம். யோவான் 21:5 முதல் 11 வசனங்களிலே ஆண்டவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்ன வார்த்தைங்க? சிறப்பான ஒரு வார்த்தை. அவங்க பார்த்து எப்படி கூப்பிடுறாரு? பிள்ளைகளே, பிள்ளைகளே. நான் படித்த நாட்களிலே என்னுடைய கல்லூரி முதல்வர் வந்தார். அவர் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அட்ரஸ் பண்ணுவார்னா, ராஜா அப்படிதான் கூப்பிடுவார். ராஜா. நம்முடைய விஷயங்கள் கல்லூரி டாக்டர் சத்குதாஸ் எவ்வளவு பெரிய முரட்டுத்தனமான மாணவனாக இருந்தாலும் ராஜா என்று அழைத்தார் என்றால் நாய்க்குட்டி மாதிரி பெரிய அந்த வார்த்தைக்கு அந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்கிறதை பார்க்கிறோம். எவ்வளவு மோசமான பிள்ளையாக இருந்தாலும் சரி, தாய்க்கு மிகவும் இணையப்பட்டது இல்லையா? அதனால தான் பழமொழி சொல்லுவாங்க, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. இயேசு நீங்க என்ன செய்கிறார் பாருங்கள். சாப்பிட்றதுக்கு தான் இருக்கா அப்படின்னு கேட்கிறார். ஒன்றும் இல்லை. ராத்திரி முழுக்க அழைச்சிட்டு வராங்க. கடலில் போய் மீன் பிடிக்க ஒன்றும் இல்லை. இவரும் சொல்றாரு, வலையை வலது பக்கமாக போகுது. ஒருவேளை யோசிச்சுக்கலாம், நாங்கள் பிறந்த இந்த பகுதியில் மீன் பிடிச்சிட்டு இருக்கோம், இவருக்கு என்ன தெரியும்? யோசிச்சிருக்கலாம். ஆனாலும் போட்டார்கள். மிகவும் அதிகமான மீன்களை பிடித்தார்கள் என்று பார்க்கிறோம். அதாவது ஆண்டவருடைய அழைப்பை பெற்று கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணக்கூடிய ஆசீர்வாதம் எவ்வளவு பெரியது என்று நாம் உணர்ந்து கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைக்கல, என் பிள்ளை எனக்கு அடங்கலை, கீழ்ப்படிய மாட்டேங்குது, என் வருமானம் எனக்கு பத்தலை, இப்படி அநேக குறைகளை நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவை அனைத்திற்கும் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. அவர் ஊழியக்காரர்கள் போய் பெற்றோர்கள் குறை சொன்னார்கள், எங்கள் பிள்ளைகளுக்கு ஐயா எங்கள் பிள்ளைங்க கீழ்ப்படியவே மாட்டாங்க. அவர் என்ன சொன்னார்ப்பா, கர்த்தருக்கு நீ கீழ்ப்படியவில்லை, அதனால உன் பிள்ளை உனக்கு கீழ்ப்படியவில்லை. அதுதான் உண்மை. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம்? இரண்டாவதாக அழைப்பு வருகிறது, ஆண்டவருடைய கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். அங்கு ஒரு அற்புதம் நிகழ்கிறது என்று பார்க்கிறார். கடைசியாக மீண்டும் உணவு. மீண்டும் அழைப்பை பார்ப்போம். மீண்டும் உணவு. ஆண்டவர் சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அவருக்கு அவர் மேலே உள்ள குற்றச்சாட்டு என்ன தெரியுங்களா? அவர் பெருந்தீதிக்காரன் என்று சொல்றார். ஆனால் அவர் சாப்பிட்றதா தெரியல, மக்களுக்கு சாப்பாடை கொடுத்து கொண்டே இருக்கிறார். மக்கள் திரளாக தன்னிடத்தில் வரும் பொழுது அவர்களை பார்த்து சொல்கிறார், இவர்களை இப்படியே அனுப்பிவிட்ட வழியிலே சோர்ந்து
நிச்சயமாக நாம் உணர்ந்து கடவுள் நமக்கு நிறையா கொடுத்துருக்காரு. நாம் எவ்வளவோ பொருட்களை வீணடிக்கிறோம். அந்த பொருட்களை பிறருக்கு கொடுத்தால் எவ்வளவோ பயன்படும். மதர் தெரசா சொல்லுவார், ஒரு முறை அவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு விருந்திற்கு அவரை அழைத்திருந்தார். அவரும் அவரோடு சில கன்னிமாரும் இருந்தார்கள். உணவை பார்த்த பொழுது உண்டு மீதியான உணவுப் பொருட்கள் அதிகமாக டேபிளில் இருந்துச்சான். உடனே அந்த விருந்தாளிகிட்ட போய் சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நான் கடைபிடிக்கிறேன். எல்லாரும் நீங்கள் கடைபிடிக்கிறேன். என்கிட்ட நிறைய பேர் சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த அவங்களோட வந்த அந்த கன்னிமார் நடிச்சிட்ட சொன்ன உடனே அவங்க வேகமாக போய் நிறைய பயிர்களை தீர்க்கிறார். இவ்வளோ பொருளையும் கடை பண்ணி அவர்கள் மக்களுக்கு கொடுத்தாங்க. இல்லாதவர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார். நாம் எந்த வகையிலே அவர்களுக்கு உதவ முடியும் என்று பார்க்கலாம். எங்கு பார்க்கிறோம், பிள்ளைகளை உண்பதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டவர் அவங்க வந்த உடனேயே பார்க்குறாங்க, அங்கே நெருப்பு இருக்கு, மேலே மீன் சுட்டு இருக்கு, அதை பார்க்கிறார்கள், அவர்கள் உண்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கம்யூனியன். நான் சொன்னேன், அந்த பீட்டர்ஸ் பிரைமசி ஆலயம், அதில் ஆல்டரில் ஒரு கல் இருக்கு. அந்த கல்லில் இந்த மீனை சுட்ட இடம் அங்கு இந்த இடம்தான் என்று சொல்லுகிறார்கள். கடவுள் நம்மை அழைத்திருப்பது ஒரு நோக்கத்தோடு. நாம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த அழைப்பை நிராகரித்தாலும் அவர் என்ன செய்கிறார், நம்மை மீண்டுமாக தன்னிடத்தை கொண்டு வருகிறார். ஆங்கிலத்தில் ஒரு அழகான ஒரு கவிதை இருக்கிறது, மிகவும் அழகான கவிதை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஆங்கில கவிதை ஹவுண்ட் ஆஃப் ஹெவன். பிரான்சிஸ் தாம்சன் என்பவர் எழுதியது. ஒருவேளை உங்களில் சிலருக்கு அது தெரிந்திருக்கும். ஆங்கில இலக்கியம் படித்தவர்கள் நிச்சயமாக இதை படித்திருப்பார். ஹவுண்ட் ஆஃப் ஹெவன் அது என்னவென்றால், அந்த கவிஞர் சொல்லுகிறார், தன்னை ஒரு முயலை போல், கடவுளை ஒரு வேட்டை நாய் போலவும் அவர் அதனை சித்தரிக்கிறார். ஒரு முயல் ஓடுகிறது வேகமாக, வேட்டை நாயை துரத்துகிறது. வேட்டை நாய்க்கு உணவு பிரச்சனை, ஆனால் முயலுக்கோ உயிர் பிரச்சனை. வேகமாக ஓடக்கூடிய இந்த முயல், அந்த கவிதை ரொம்ப அழகாக வரும். கொஞ்ச நேரத்தில் அந்த முயலின் மேலே அந்த நாய் ஓடி வருகின்ற மூச்சு படுகிறது. எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என்று ஓடக்கூடிய அந்த முயல் கடைசியிலே ஓட முடியாமல் சிக்கிப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், கடவுளே, நான் எவ்வளவுதான் ஓடினாலும் உண்மைக்கே தப்பிக்க முடியாது. நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் கை உன்னை தொடர்ந்து பிடிக்கும், என் கை உன்னை தொடர்ந்து பிடிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ திட்டங்கள் வச்சிருக்கலாம். ஆனால் அவர் நினைத்தார் என்றால் நம்மை நிச்சயமாய் அவருடைய பாதையிலே கொண்டு வருவார். இதைத்தான் நான் பார்க்கிறேன். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். பின்வாங்கி போன நிலையில் இருந்தாலும் மீண்டுமாக அழைத்து, மீண்டுமாக உணவு கொடுத்து, மீண்டுமாக உணவு கொடுக்கிறது எப்படின்னா அக்செப்டன்ஸ், நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை பராமரித்து அவருடைய சாட்சியாக இந்த உலகத்தில் நிலைநிறுத்த விரும்புகிறார். அதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல ஆராதனை நேரத்திற்காக
நீர் கொடுத்த செய்திக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரை, எங்களை அழைத்த நீர் உண்மை உள்ளவர். எங்களை அழைத்தவர் எங்களை நிச்சயமாய் வழிநடத்துகிறீர். உம்முடைய சித்தத்துக்கு நேராக எங்களை தொடர்ந்து வழிநடத்தும். உம்முடைய சத்தத்தை கேட்டு உமக்கென்று அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். மீட்பர் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளில் திருப்பதி பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்திருந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு மீண்டுமாக நன்றி சொல்லுகிறோம். ஆராதனையில் எழுந்த உடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு தொடர்ந்து நீர் பேசும் ஆண்டவரை. விருந்தோம்பலை நாங்கள் கற்றுக்கொள்ள கிருபையை தாரும். ஆண்டவரின் அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் அதன்படியாக உண்மையாக உமக்கென்று வாழவும் கிருபையை தாரும். தொடர்ந்து உம்முடைய வழிநடத்தல் கிடைக்கட்டும். மீட்பர் இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.